அவர் என்ன பண்ணுறாருன்னா கையில் ஒரு தலை ஓட்டை வைத்து கொண்டு ஒவ்வொரு வீடாக வருகின்றார். என்ன ஞானம் சொல்றார், ஒவ்வொரு வீட்டுக்கும் வருறாரு. வந்து எனக்கு பிச்சை கேட்குறாரு. அம்மா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பெரும்பாலும் ஆன்மா கிட்ட என்ன இருக்கும்? வினைகள் இருக்கும். வினைகள் சார்ந்த அந்த பொருள் நிலைகள் இருக்கும். இது நம்ம பொதுவாக பெரியவங்க சொன்னாங்க, உடல் பொருள் ஆவி அப்படின்ட்டாங்க. இதை நீ கொடுத்துருன்ட்டாங்க. இறைவன்ட்ட நம்ம கொடுக்குறது எது தெரியுங்களா? நம்மளுடைய உடலையும் நாம் எதெல்லாம் பொருள் நினைக்கின்றோமோ அந்த பொருளையும், நம்மளுடைய ஆவி என்பது உயிர், இதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு வீடு வீடாக சிவபெருமான் இந்த நில உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கேட்குறாரு. அதை வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீட்லேயுமே கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நாம் அதை கொடுக்குறது அதுதான் பிரச்சனையே. நாம் வந்து உடல் பொருள் ஆவியை நம்ம கொடுக்குறது இல்லை. நீ கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் தினசரி வந்து கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாளாவது கொடுன்னு கேட்குறேன். இதை இறைவனுடைய பெருங்கருணை. அப்போ சிவபெருமானுடைய இது இல்லை, வினைகள் இல்லை, பாசங்கள் இல்லை, ஆணவம் கண்மம் மாயை இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் மொத்தமாக யார்கிட்ட இருக்குன்னா ஆன்மாட்ட தான் இருக்கு. எப்பா நீ கொடுத்துறப்பா, நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இது சுமந்துட்டு தான் நீ இத்தனை கஷ்டப்படுறது, ஏன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நாம் கொடுப்பதில்லை. ஞான சொல்கிறாரு, வீதி வீதியா வீடு வீடா வந்து மண்டை ஓட்டை கையில் வைத்து கொண்டு வீடு வீடா வந்து கேட்கின்றார் அப்படின்னு சொல்றாரு 5வது பாட்டுல. சடையானை தலை கையேந்தி பணிதருவாதம் கடையே போய் மூன்றும் கொண்டான் களிகச்சியுள். செஞ்சடை மிக்க விரிந்த சடையுடைய பேரறிவு பரம்பொருளான சிவபெருமான் ஒவ்வொரு வீடாக வந்து பழி கொண்டார், பிச்சை கேட்கிறார். பழி பார்க்கிற என்ன மண்டை ஓட்டை வச்சுட்டு எனக்கு குடு குடு குடுன்னு கேட்கிறார் அப்படின்னு சொல்றார். அத்தகைய பெருமான் வீட்டிலிருந்து அல்வாரிக்கின்ற தலம் திரு ஏகம்பம். ஏகாம்பரே